வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை கூடும் என தெரிவித்தார். இக்கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் 2026-27 நிதியாண்டிற்கான ஓட்-ஆன் அக்கவுண்டை முதல்வர் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் பிரதமர் வரும் 16ஆம் தேதி புதுச்சேரி வருகை தர உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு சார்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்தார். புதுவைக்கு வர இருக்கின்ற பாரத பிரதமருக்கு உங்களின் சார்பாக வருக என்று அரசு வேண்டுகோளை வைத்து அந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறும். அதில் சட்டப்பேரவையானது 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இப்போ சாஸ்திரி எனப்படும் அந்த கடன் பெற்றுக்கொண்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. 50 ஆண்டு காலம் கழித்து அந்த பணத்தை நீங்கள் கட்டிடலாம் ஆரம்பிச்சா வட்டியோடு சொல்லி மத்திய அரசு டிசம்பர் மாதம் அதுக்கான ஒப்புதல் வழங்கிட்டாங்க. அதுக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அதுதான் சொல்கிறேன்னு சொன்னேன். பிரைம் மினிஸ்டர் வரும்போது அதுக்கான பூர்வாக எல்லா பணியும் ஏற்கனவே முடிச்சு தான் வச்சோம். முழுவதும் அவங்க கேட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டோம். அது வரைக்கும் ஒப்புதல் கொடுக்காத மத்திய அரசு இப்போ முழுமையாக ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. கடன் வாங்கி சொல்லி ஒப்புதல் வழங்கிட்டாங்க. அது 50 ஆண்டு காலம் கழித்து கட்டுற மாதிரி ஒரு கடன் வாங்கி சொல்லி ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதில் பிரைம் மினிஸ்டரில் அதை சேர்க்க முடியுமா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சேர்த்தா அதுக்கும் இன்னைக்கான பூமி பூஜை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் நாள், மொழிப்போர் வீரநாள் விருது, பொற்கிழி வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணசாமிக்கு பொற்கிழியாக ரூபாய் 10,000 வழங்கினார். விழாவிற்கு புதுவை தமிழ்சங்க தலைவர் முத்து தலைமை வகித்தார். செயலாளர் சீனு மோகன்தாசு வரவேற்புரையாற்றினார். துணைத் தலைவர் ஆதிகேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற முன்னாள் நீதிபதி சேது முருக பூபதி வாழ்த்துரை வழங்கினார். மருந்தும் மருத்துவரும் திருவள்ளுவர், தேரையர், சித்தர் என்ற தலைப்பில் பூங்குழலி பெருமாள் சிறப்புரையாற்றினார். மேலும் பிரான்ஸ் முத்தமிழ் சங்க தலைவர் கோவிந்தசாமி ஜெயராமன், வாழும் தமிழ் பேரவை தலைவர் பார்த்தசாரதி கிருஷ்ணா, பிரான்ஸ் ராஜேந்திரன் ரிச்சர்ட், மொழிபெயர்ப்பாளர் நாகராஜ் ஆகிய அயலக தமிழர்களுக்கு புதுவை தமிழ்சங்கம் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவாக ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன் நன்றி உரையாற்றினார். இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நீண்ட நாள் நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் சார்பில் இந்தோ ரஷ்ய கலாச்சார விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இவ்விழாவில் 17 பேர் கொண்ட ரஷ்ய நடனக்குழு கலைஞர்கள் பங்கேற்று ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பான நடனங்களை வழங்கினர். ரஷ்யாவின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாத்தா, திம்கோவா உள்ளிட்ட 17 வகையான பாரம்பரிய நடனங்களை கலைஞர்கள் அரங்கேற்றினர். கலைஞர்களின் உயிரோட்டமான நடனங்களும் வண்ணமயமான உடை அணிவகுப்பும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாக்குமுடியான்பட் கோவில் வீதி பகுதியில் அமைந்துள்ள மின்கம்பங்களில் உள்ள மின்சார வயர்கள் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பதுடன் அவற்றின் மீது செடி கொடிகள் சுற்றி உள்ளன. மேலும் சில மின்சார வயர்கள் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அடிக்கடி மின்கசிவு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எந்த நேரத்திலும் மின் வயர்கள் அறுந்து விழும் அபாய நிலை இருப்பதால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் அச்சத்திலும் சிரமத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சார்பில் நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அவர் தாகூர் நகர் மின்நிலைய அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை நேரில் சந்தித்து சம்பந்தப்பட்ட மின்சார வயர்களை உடனடியாக சீரமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்தார்.
இந்த சந்திப்பின் போது அப்பகுதியைச் சேர்ந்த அற்புதம், பாபு, புகழ், மாறன், ரவி, பாலன், சங்கர், பரத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை வணிகர்கள் நலசங்க தலைவரும் ஜேசிஎம் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதகடிப்பட்டு பாளையத்தில் உள்ள துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் கார்த்திக், ராமு, மணிமாறன், முருகன், ரமேஷ், தமிழ், ஆனந்த் உள்ளிட்டோர் மற்றும் ஜேசிஎம் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படவுள்ள உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சேந்தநத்தம் பெருமாள் நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை, ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் அகரம் வெங்கடேஸ்வரா நகரில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை, ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டிலும் 10 கண்ணு சந்திப்பிலிருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் சாலையில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை, ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் சீனிவாசா நகர், கன்னியம்மன் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதிகளில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை, ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டிலும் ராமநாதபுரம் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுற்றிய புதிய மதில் சுவர் அமைக்கும் பணி, ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் துத்திப்பட்டு காமராஜர் நகரில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. மொத்தம் ரூபாய் 1,13 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் சத்யநாராயணன், மதிவானந்த், சிவானந்தம், இளநிலை பொறியாளர்கள் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், ஒர்க் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரும்பாதபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ விஸ்வநாதர், ஸ்ரீ விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வருகிற 6ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள், தொடர்ந்து கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது. பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன், பாலுரவி மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்கால் வர்த்தக சபை அரங்கத்தில் புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட கிளை திறப்பு விழா மற்றும் பாரதியின் வேலுநாச்சியார் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வேலுநாச்சியார் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட தலைவர் முனைவர் ஜெயபாரதி தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் கலைவர்தன் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இயக்குனர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு உரையாற்றினார். வேலுநாச்சியார் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட கௌரவ தலைவர் திருமுருகன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக மாவட்ட செயலாளர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார். துணைத் தலைவர் ஜோதி புஷ்பவல்லி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மேலும் கருத்தரங்கின் ஒரு பகுதியாக கவிதை மற்றும் கட்டுரை வாசித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மறைந்த நீதிபதி தாவீது அன்னுசாமி நினைவேந்தல் விழா புதுச்சேரி சோஷியல் அரங்கில் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி பாரதி தலைமை நடைபெற்ற இவ்விழாவில் வள்ளி முன்னிலை வகித்தார்.
சிறப்பு விருந்தினர்களாக தாவிது அனுசாமியின் மகன் சின்னு, மகள் வழக்கறிஞர் யமுனா தாவிது, செவாலிய துபாய் குழந்தை உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வருண் பெரியநாயகம், கிறிஸ்து ராய் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் உரையாற்றினார். தொடர்ந்து நீதிபதி தாவிது அனுசாமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் நிறைவுரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சடகோபன், மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட அரியாங்குப்பம்பேட் அரசு ஆரம்ப பள்ளியின் கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் புதிய கழிப்பறை கட்டும் பணிக்காக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கூட்டம் மூலம் ரூபாய் 18,71,000 மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெற்று பணிகள் தொடங்கப்பட்டன. அதேபோல் புதுச்சேரி நகராட்சி முருகம்பாக்கத்தில் உள்ள தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியின் கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்த ரூபாய் 49,90,000 மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெற்று பணிகள் தொடங்கப்பட்டன. இதனை முன்னிட்டு அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜை நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கூட்டமின் 2 செயற்பொறியாளர் பக்தவத்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், பள்ளிக்கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர்கள் சுசித்ரா, ஆர்த்தி, அரியாங்குப்பம்பேட் அரசு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியை உபகார நம்பிக்கை மேரி, தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ஸ்ரீ சீதா, ஆசிரியர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை வெங்கடா நகரில் அமைந்துள்ள குளோபல் ஆர்ட் ஓவியப் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து கிருஷ்ணவேணி இணையர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் சுரேஷ்குமார், குளோபல் ஆர்ட் ஓவியப் பள்ளி நிர்வாக இயக்குநர் ரம்யா, புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பொறியாளர் பாலசுப்ரமணியன், துணை செயலர் தினகரன், பாரதி, கலைமாமணி ராஜா, கவிஞர் ஆனந்தராசன், சிவேந்திரன், தூர்தர்ஷன் விஜயன், பஞ்சாப் நேஷனல் வங்கி சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வோவியங்களை பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பார்வையிட்டு ரசித்து மகிழ்ந்தனர். இந்தியாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. பாண்டிச்சேரியில நம்ம தான் இங்க ஃபர்ஸ்ட் தொடங்கியிருக்கோம். அதுவும் இப்போ நம்ம செகண்ட் இயர் நமக்கு நடந்துட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஃபவுண்டேஷன், ப்ரீ பேசிக், பேசிக், அப்புறமேட்டு இன்டர்மீடியேட்டும் 13 லெவல்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் வைஸ் தான் நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பசங்களுமே அவங்களே ட்ரா பண்ணி அவங்களே கலர் பண்ணியிருக்க பிக்சர்ஸ் தான் இது. சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு பார்ஷியலாக பிரிண்ட் ஆகிருக்கும். பெரிய பசங்களாம் அவங்களே ஃபுல்லாக ட்ரா பண்ணி கலர் பண்ணுறது தான். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வரும் பேரறிஞருமான அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் இயக்க துணை செயலாளர் குமரவேல், துணைத் தலைவர் ராஜ்குமார், பொருளாளர் பேராசிரியர் சண்முகவேல், ராமுதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்கத்தின் செயலாளர் பாலா, தலைவர் கண்ணையன், நிர்வாகிகள் சரவணன், ஜெகநாதன், அன்பழகன் உள்ளிட்டோர் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் புரணாங்குப்பம் பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கோலப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட மகளிர், சிறுவர் மற்றும் சிறுமியர் கலந்து கொண்டு அழகிய கோலங்களை வரைந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோலப் போட்டிகளை அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் நேரில் பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அங்காளம்மன் கோவில் கழகத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் முதல் பரிசு பெற்ற பெண்மணிக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டதுடன் 2ஆம், 3ஆம், 4ஆம் மற்றும் 5ஆம் பரிசுகளும் வழங்கப்பட்டன.
இந்த விழாவில் அதிமுகவை தலைவர் மூர்த்தி, வார்டு கழக செயலாளர் கார்த்திக் சிவசங்கரன், அருள்மணி, ஆறுமுகம், தென்னரசு, பாலாஜி, மணிவர்மன், சவரி, வேலன், தமிழ்குமரன், கார்த்திகேயன், தயாளன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம், நியாயமான ஊதியம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க கோரி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் நிலைமைக்கு தீர்வு காண வேண்டும் என புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் வெங்கட்ராமன் மத்திய அரசின் கவனத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இக்கடிதம் இந்திய குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் கீழ் செயல்படும் அரசு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் 292 விருந்தினர் பட்டதாரி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாக பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 11 மாத ஒப்பந்தம், ஆண்டு முழுவதும் ஊதியம் வழங்காத நிலை, ஊதிய தாமதம், பணி பாதுகாப்பு மற்றும் சேவை நலன்கள் இல்லாமை ஆகியவை தொடர்பாகவும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அரசியல் சாசன கொள்கை மீறப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட இந்த ஆசிரியர்களின் நீண்டநாள் கோரிக்கைகளை மனிதநேய அடிப்படையில் பரிசீலித்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வெங்கட்ராமன் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில அரசின் பொதுப்பணித்துறையின் குடிநீர் கோட்டம் வருவாய் பிரிவில் பணியாற்றி வந்த கணேசன் பணி நிறைவை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழா புதுவை மாநில திராவிடர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் அனிபால் கென்னடி முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராம், பாஜக பிரமுகர் KRR அங்குதாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுவை அரசின் பொதுப்பணித்துறையின் குடிநீர் கோட்டம் பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகள், சக ஊழியர்கள், ஏவலம் தொகுதி கழக பிரமுகர்கள், கணேசன நண்பர்கள் மற்றும் கொற்காடு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நீண்டகால அரசு பணியில் சேவை செய்த கணேசன் பணியை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பாண்டி மெரினா அருகில் உள்ள வம்பாக்கீரபாளையம் கிராமத்தில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட சுனாமி நினைவிடம் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இத்திட்டத்திற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு ஒப்பந்ததாரர் மெய்பாலன் அவர்களுக்கு பணி ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை கடந்த 28/4/2025 உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு தற்போது முழுமையாக நிறைவடைந்துள்ளன. திறப்பு விழா நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், இளநிலை பொறியாளர் பிரபாகர், முன்னாள் மற்றும் இந்நாள் பஞ்சாயத்து நிர்வாகிகள், சின்னக்கடை மற்றும் பெரியக்கடை மீன் வியாபாரிகள், ஊர் பிரமுகர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நேரடி தேர்வு மூலம் பணியில் அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அவர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் கொரோனா பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு தபால் அனுப்பும் போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. முன்னதாக கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணி புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் கையொப்பமிட்ட கடிதங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு அனுப்பி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சூரிய பிரபை வாகனத்தில் உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து யோகமாயா லலிதாம்பிகை அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.